வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, த காந்தாரா சாப்டர் 1 த லெஜெண்டோட ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லரில் என்னென்ன ஹிட் அண்ட் டீல்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ட்ரெய்லரில் வந்து என்ன வந்து ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். த காந்தாரா வந்து நம்மளோட ரிஷப் செட்டி டைரக்ஷனில் ரிஷப் செட்டியை வந்து ஹீரோவாக ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக நம்ம ருக்மணி வசந்த் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் ஸ்டார்டிங்லேயே வந்து இது வந்து யாரோ ஒரு பேக் ஸ்டோரியாக சொல்கிற மாதிரி தெரியுது. குறிப்பாக வந்து உங்கள் அப்பா வந்து இங்கே தான் மறைஞ்சிருக்காங்க, இதுக்கான பேக் ஸ்டோரியை வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மன்னர் காலத்தில் இந்த படத்தோட கதையை வந்து நகர்த்தி ஒரு வேறு லெவல் விஷுவல்ஸோடையும் வேறு லெவல் மியூசிக்கோடையும் வேறு லெவல் பேக்ரவுண்டோடையும் பக்காவாக செதுக்கியிருக்காங்க ட்ரெய்லரில் பார்க்கலையே. ஆனால் இந்த படத்தோட அந்த ரிஷப் செட்டியோட அந்த ஃப்ளேவர், அதாவது காந்தாரன்றது ஒரு ஃப்ளேவர், அந்த ரிலீஜனோட ஃப்ளேவர் இருக்கும், அந்த ஃப்ளேவர் குறையுது. ஒரு பொன்னியின் செல்வனோட ட்ரெய்லரை பார்க்குற ஃபீல் மாதிரி தான் வருது. எல்லாத்தையும் பேன் இந்தியாவாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து அந்த ரீஜனுக்கு சம்மந்தப்பட்டதாக இல்லாமல் எல்லாருக்கும் வந்து புரிகிற மாதிரி அந்த லெவலுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து சில ஆடியன்ஸ்க்கு வந்து சாட்டிஸ்ஃபையாக இருந்தாலும் சில ஆடியன்ஸ் காந்தாரோட எக்ஸ்பெக்டேஷனோடு வருவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த காந்தாரோட ஃப்ளேவர் வந்து தராத மாதிரி தோணும். இந்த விஷுவல்ஸில் எனக்கு பார்த்ததுலேயே வந்து அந்த ட்ரெய்லரில் ருக்மணி வசந்த் வந்து அந்த ஃபீமேல் லீடில் குயினாகவே வந்து தெரிகிறாங்க. அந்த காலத்து குயின் எப்படி இருப்பாங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களோட உருவமும் வடிவமைப்பும் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக காஸ்டியூம் டிசைன்லாம் வேறு லெவலில் இருந்தது. இது வந்து அந்த ராஜாவுக்கும் அந்த இனத்துக்கும் வந்து உள்ள சண்டையை தான் வந்து படமாக எடுத்திருக்காங்க. இவங்க வந்து இந்த இனத்தை வந்து அழிக்கணும்னு அந்த ராஜா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த இனத்தை வந்து காப்பாற்றுறதுக்காக ராணி ஒரு பக்கமும், அதே மாதிரி ராஜாவுக்கும் அந்த காந்தாரா ஆன ரிஷப் செட்டிக்கும் அந்த ருக்மணி வசந்துக்கும் உள்ள காதல், இதெல்லாம் வந்து அதை ஃபுல்லாக வந்து போர்ட்ரேட் பண்ணி நம்ம காந்தாரோட ஸ்டைலில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காந்தாராவில் கடைசியில் காமிச்ச அந்த ஃப்ரேம் வேறு லெவலில் இருந்தது. இன்னும் வந்து காந்தாரா அந்த விஷ்ணு அவதாரம் இருக்காங்களான்னு கேட்கல, அவரை வந்து கீழே வந்து அந்த இதில் காமிப்பாங்க, அந்த குழியிலேருந்து காமிக்கல வேறு லெவல் டாப் லான்ச்சாக இருந்தது. இந்த படத்தை வந்து பேன் இந்தியா அளவில் பேன் இந்தியாக்கான ஒரு மூவியாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. காந்தாரா ஆனால் அந்த மாதிரி எடுக்கல. காந்தாரா சாப்டர் 1 ஆனது அந்த முன்னாடி பாகம் வந்து அந்த ரிலீஜனுக்கான ஒரு படமாகவும் குறிப்பாக கன்னட சினிமாக்கான ஒரு படமாகவும் இருந்தது. அந்த படம் தான் பேசி பேசி பெரிய அளவில் பிளாக் பஸ்டர் ஆச்சு. 400 கோடி ப்ளஸ் வந்து அந்த படத்தோட கலெக்ஷன் இருந்துச்சு. இப்போ அதன் காரணமாக பேன் இந்தியா அளவில் பண்ணுறோம்னு சொல்லிட்டு கதையில் சில சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். குறிப்பாக அந்த காந்தாரா ஃப்ளேவர் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு. மித்தபடி விஷுவல்ஸும் அதே மாதிரி ஸ்டோரி டெல்லிங்கும் வேறு லெவலில் இருக்குது. இது எப்படி வந்து அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க, எப்படி கடைசியில் வந்து கொண்டு வர போகிறாங்கன்றது தான் படத்தோட ஹைலைட்டாக இருக்க போகுது. இந்த படம் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த ட்ரெய்லரே லான்ச் பண்ணிட்டாங்க. நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் தோணுனதெல்லாம் தோணுச்சா, இல்லை உங்களுக்கு இது ஃப்ரெஷ்ஷான கான்செப்டாக இருக்கா, இந்த மாதிரிலாம் ஹைப்பில் நீங்கள் இந்த படத்துக்கு போவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.